Hello all, welcome back to my channel Sasha Chats. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே 3 ஆஃப் சிக்மங்களூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 o'clock போல ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து இன்னைக்கு எங்க கவர் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹிர்கோலே லேக் அப்படினு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கு. சோ சிக்மங்களூர் மெயின் நாங்க ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்ல இருந்து அரௌண்ட் 7 to 8 kilometers அது மாதிரி தான் வருது. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லேக் தான் வந்து பார்க்க போயிட்டு இருக்கோம். சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டே ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் நாங்க வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டோம். சோ போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். சோ ஹிர்கோலே லேக் பக்கத்துல ரொம்ப பெருசா எதுவும் கடைகள்லாம் இருக்காது. சும்மா இந்த கார்ன் இது மாதிரி பானிபூரி இது மாதிரி தான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். சோ 7 kilometers தான், சீக்கிரமே வந்து ரீச் ஆயிடுவோம். போற வழி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து காஃபி எஸ்டேட் தாங்க. இதுதான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அங்க பாக்கும்போது. இப்போ வந்து நாங்கள் லேக்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மலாக ஒரு பழைய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Day 3. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஹிர்கோலே லேக்குக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற சிக்மங்களூர் மெயின்லேருந்து ஒரு 8 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டு சைடும் வந்து காஃபி எஸ்டேட். ஸோ ரொம்ப சூப்பரான லொக்கேஷனாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நாங்கள் லேக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் அண்ட் அம்பர்லாலாம் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம். மிடில் வந்து லேக் இருக்குது அண்ட் ரெண்டு சைடுமே கம்ப்ளீட்டாக சுற்றி வந்து மவுண்டெயின்ஸ் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மவுண்டெயின்ஸை தாண்டி இன்னொரு செட் ஆஃப் மவுண்டெயின்ஸும் இருக்குது. பட் அது எதுவுமே தெரியல, ஃபுல்லாக வந்து மிஸ்ட்னால கவர் ஆகிருக்கு. இது வந்து மான்சூன் சீசன் தான், பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி அதிகமாக இருக்கிற டைம்லலாம் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, அதில் பாதி அளவுக்கு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த லேக்கை வந்து பார்க்குறதுக்காக எதுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வெதர் தாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அந்த கிளைமேட் பிடிச்சவங்கலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஹிர்கோலே லேக் அப்படின்றதுக்கு மெயினான ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற பிரிட்ஜ் தாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்களா, இப்போ நடுவில் வந்து பிரிட்ஜ் பிரேக் ஆனனால இங்கே வந்து ஃபுல்லாக முள் வேலியெல்லாம் போட்டு அலோவ் பண்ணாமல் வந்து வச்சுருக்குறாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இல்லைங்க, ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ சைட்லேயே இறங்கி கொஞ்சம் பேர் போய் கீழே போய் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் யாரும் போகக்கூடாது. அங்கே அந்த ஊருக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எப்படி போகணும் வரணும்னு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஷோலையார் டேம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. லைக் அதை விட இது ரொம்ப சின்னது தான், பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறக்கு அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் வெட்டிங் ஷூட்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க இந்த லொக்கேஷனில் நின்று. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பனி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பக்கத்தில் நிற்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க, அந்தளவுக்கு பனி வந்துடுச்சு. லியோ ஐயோ வீடியோ ஆச்சோ. ஸோ ஹிர்கோலே லேக்கில் ஒரு 1.5 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிரி காஃபிக்கு வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்மங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ சிக்மங்களூர் மெயின்லேருந்து ஒரு 5-6 kilometers தான் இருக்கும். இந்த ஸ்பாட் வந்து மெயினாக ஃபேமஸாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாச்சு தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட். இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காஃபி வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு காஃபி ஷாப் மெயினாக இதுதான் அங்கே இருக்குது. ஸோ வெளியில் வந்து இந்த மாதிரி காஃபி எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் அதே மாதிரி சைடில் இன்னொரு ஒரு காஃபி ஷோரூம் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன காஃபி எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன் நான். ஸோ அங்கேருந்து உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் நான் ஓரியோ மில்க் ஷேக் வாங்கிட்டேன். அவங்கெல்லாம் வந்து கோல்ட் காஃபி வாங்கினாங்க, கார்ன் இதெல்லாம் வாங்கி நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து இப்போ கிளம்ப போகிறோம்.
இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ சிக்மங்களூர்லேருந்து கரெக்டாக ஒரு 27 to 30 கிலோமீட்டர்ஸ் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. ஸோ 28 கிலோமீட்டர்ஸ் தான், அங்கேருந்து உள்ள ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஊருக்குள்ளே. ஸோ இது வந்து பேலூர் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான இடம் போலங்க. இது வந்து பேலூர் கோவில், இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா பேலூர் ஸ்ரீ சென்னகேசவ சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லார்ட் விஷ்ணு இருக்கிற வந்து கோயில். ஸோ இப்போ அந்த கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் விசிட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ், மானுமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ் ரோட் கிட்ட வந்துச்சு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பத்மநாப சுவாமி டெம்பிள் இருக்கும் இல்லையா திருவனந்தபுரத்தில், அதே மாதிரி தான் இருக்குது. பட் கோபுரம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் கோபுரம் வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினச்சா நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோதான் கோயில் போல் அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கோயில் வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப பெரிய கோயில். பட் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி கோபுரம் மட்டும் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க நிலவாசலில். இப்போ வந்து பாருங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய கோயிலுங்க இது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான லொக்கேஷனாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய கோயில். ஸோ நிறையா பார்ட்ஸ் இருக்குது, இதில் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து கவர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்குள்ளே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு தூண் வந்து அங்கே இருந்தது. இதுக்குள்ளே பாருங்கள் ரொம்ப மைன்யூட்டான குட்டி குட்டி செதுக்கியிருக்காங்க, ஒரு சிலையாட்டம் வந்து செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டான கல், சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து இப்போ புதுசாக கல் சட்டியெல்லாம் வந்துருக்குல்ல நம்ம சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கல்லில் தான் இந்த ஃபுல் கோயிலே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நரசிம்மா அப்படின்ற ஒரு ராஜா தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்களாமா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளாக் கலரில் இருக்குது, சோப் ஸ்டோனால் செஞ்சுருக்கிற பிளாக் கலர் ஸ்டோனில் தான் வந்து இது ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு பில்லரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க, நம்மளால் கட்டி கூட பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தூணாக இருக்குது. அண்ட் சின்ன சின்ன சிலைனால் வந்து ஃபுல் கோயிலே வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்காக இருக்குது. வீடியோஸை விட ஃபோட்டோஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் விஷ்ணு இருக்கிற ஒரு சன்னதி. ஸோ அந்த சன்னதியில் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியான ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன சிலைங்க, நமக்கு என்னென்னு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியல. அண்ட் அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. மழை வந்ததுக்கப்புறம் இந்த கோயில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வெயிலில் இருக்கும்போது ஒரு மாதிரி சாண்டில் கலர் மாதிரி லைட்டாக தெரிஞ்சிச்சு வெளியிலேருந்து பார்க்கும்போது. பட் மழை வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அப்படியே பிளாக் கலரில் மாறிடுச்சு இந்த கோயிலே. ரொம்ப சின்ன சின்ன சிலைனால செஞ்சுருக்கறனால அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் போயிடுறனால அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கோயிலோட அழகே வந்து இந்த ஃபுல் சிற்பங்கள் தான். நான் வந்து நிறைய கோயில் பார்த்துருக்கேன். லைக் வந்து நம்ம தஞ்சாவூரோட கோயில் பார்த்துருக்கோம், கும்பகோணத்தில் நிறைய கோயில் பார்த்துருக்கேன், திருச்சியில் நிறைய கோயில் பார்த்துருக்கேன். அதில் எல்லாத்துலேயுமே வந்து சிலைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாக வந்து சிற்பங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து குட்டி குட்டி சிலை வச்சுருக்காங்க, யானை, நடராஜர் சிலை, கோபுரம், இந்த மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு கோபுரம் பார்ட் தாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கிற கார்னரில், அதாவது லாஸ்ட் ரோவில் இருக்கிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா யானை வந்து இந்த கோபுரத்தையே தாங்கி போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சுற்றி இந்த கோபுரம் ஃபுல்லாமே சுற்றி வந்து கீழே க்யூட்டான யானை வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நமக்கு 1 மணி நேரம்லாம் பத்தவே பத்தாதுங்க. ஒரு கைடு யாராவது கூட இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே இருந்த கைடு எல்லாமே பார்த்திங்கன்னா கன்னடாவில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே. பட் கன்னடா வந்து அவ்வளோக்கும் தெரியாதனால ரொம்ப டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா தமிழ் கைடு யாராவது இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து ஒரு டூராக ட்ரிப்பாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல ஸ்பாட்டுங்க. இது வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத டைமில் ரொம்பவே நல்ல டைம் இருக்கும் நமக்கு நல்லா சுற்றி
சுற்றி பார்க்குறதுக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து உகாதி டைமில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. இது வந்து பாருங்கள் ஒரு குட்டி தேர் கல்லில் செதுக்கியிருந்தாங்க. இதுவுமே சோப் ஸ்டோன் தான். ஸோ இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து உகாதி டைமில் தான் வந்து இந்த கோயிலேருந்து இந்த தேரை வந்து எடுத்துகிட்டு போவாங்களாமா நம்ம வந்த வழியிலேயே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. கோயிலேருந்து அப்படியே ஒரு 7 o'clock போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப மழை வந்துருச்சு, அதனால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. ஒரு 9 o'clock போல் ரிட்டர்ன் வரும்போது எம்பையர் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் டின்னர் அங்கேயே முடிச்சிட்டோம். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் கிளியர் சூப் வந்து வாங்கிட்டு அப்படியே சிக்கன் பிரியாணி அண்ட் கபாப் வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பயங்கர டயர்டுங்க. ஸோ 3 days ஆஃப் சிக்மங்களூர் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். இன்னொரு 1.5 hours கிட்ட இருக்குது நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.